இந்த குப்பைக்காரங்க அந்த விஷயம்லாம் நடந்தப்போ இது ஸ்டாலின் வரல. இப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை நடந்தோடனே அவர் முன்னாடி செந்தில் பாலாஜி வராரு, ஆம்புலன்ஸ் வருது. இதெல்லாம் எப்படி டப்பு 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 நடக்குது? 10 லட்ச ரூபா தொகை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எப்படின்னே எனக்கு தெரியல. ஒரு பஸ்ஸு போகணுன்னா கூட 4 மணி நேரம் 5 மணி நேரம் டிராஃபிக் ஆகுது. ஆனால் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஒருத்தர் வளர்றது பிடிக்கலன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி விஜய் அண்ணா, எங்கள் விஜய் அண்ணா மேலே வர்றது அவருக்கு பிடிக்கலண்ணா. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. டிஎம்கே மட்டும் தான் இதுக்கு எல்லாமே. போலீஸ்காரங்களும் நடு சென்டரில் தடியடி நடத்திருக்காங்க. அந்த தடியடி நடத்தினால தான் சென்டரில் தடியடி நடத்தும் போது என்ன பண்ணுவாங்க, மக்கள் எல்லாமே பயந்து போய் ஓட தான் செய்வாங்க. அப்போ ஓடும்போது என்ன ஆகும்னா கூட்ட நெரிசலில் மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க கையில் ஆட்சி இருக்குது, அவ்வளோதான். எங்கள் கைக்கு வந்தோடனே இப்போ நாங்கள் பார்ப்போம். இல்லை கரூரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே டிஎம்கேனுடைய இது ரொம்ப டார்ச்சர் அதிகம். அவங்க செந்தில் பாலாஜினுடைய இது இன்னும் தாக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. மீடியா இப்படிலாம் இருப்பாங்களான்னு ஒருத்தருக்கு மட்டும் ஃபேவராக பண்ணுற இந்த மீடியா சத்தியமாக சொல்கிறேன், இறந்து போனவங்க உயிருக்கு கண்டிப்பாக விஜய் அண்ணா ஏதாவது பண்ணுவார். விஜய் அண்ணா எதுவுமே பண்ணாமல் இருக்க மாட்டார். விஜய் அண்ணா பொறுத்த வரையில் நான் சொல்கிறேன், அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. என்னவோ தளபதி இதெல்லாம் கொஞ்சம் எதிர்கொள்ளணும். ஏன்னா அவர் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு. இதுதான் அரசியல். வணக்கம். அதாவது நேத்தி கரூரில் மாநாட்டு நடந்துச்சு. நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. 40 பேர் கிட்டத்தட்ட இறந்துட்டாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? நான் இது எல்லாமே டிஎம்கே பிளான் தான். நான் எதுவுமே விஜய் மேலே தப்பு சொல்ல முடியாது, நார்மலாக வந்தவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. எல்லாமே டிஎம்கே பிளான் தான். அது எப்படின்னா, இது நாள் வரையில் எவ்வளோ பொண்ணுங்களுக்கு ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு, எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. இந்த குப்பைக்காரங்க அந்த விஷயம்லாம் நடந்தப்போ இது ஸ்டாலின் வரல. இப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை நடந்தோடனே அவர் முன்னாடி செந்தில் பாலாஜி வராரு, ஆம்புலன்ஸ் வருது. இதெல்லாம் எப்படி டப்பு 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 நடக்குது? 10 லட்ச ரூபா தொகை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எப்படின்னே எனக்கு தெரியல. இது எல்லாமே டிஎம்கே பிளான் தான். வேணும்னே ஒருத்தர் வளர்றது பிடிக்கலன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி விஜய் அண்ணா, எங்கள் விஜய் அண்ணா மேலே வர்றது அவருக்கு பிடிக்கலண்ணா. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. டிஎம்கே மட்டும்தான் இதுக்கு எல்லாமே காரணம். கருத்துன்னு சொல்கிறதோட இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தாங்கிக்க முடியாத ஒரு இதுதான். நான் ஒரு தளபதி ஃபேன், தளபதி வெறியன், நான் ஒரு தொண்டனை தாண்டி பார்த்தீங்கன்னா இது ரொம்பவும் மனசு எப்படி சொல்கிறது, தாங்க முடியாத ஒரு துயரம் மாதிரி நான் இதை எதிர்பார்க்குறேன். ரெண்டாவது, இதுக்கான காரணம்லாம் என்னான்னு நினைக்கிறீங்க? அங்கே நடந்த தள்ளுமுள்ளு ஒன்று இருக்குது. ரெண்டாவது இதுக்கான காரணம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் பண்ண தப்பு தான். இந்த ஆட்சியில் பண்ண தப்பு என்னான்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, நான் ஃபுல்லாகவே லைவில் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் அங்கே வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் பேர் சொன்னாங்க. அது எந்த ஆம்புலன்ஸு, நான் சாய் ஆம்புலன்ஸுன்னு சொல்லி ஒரு ஆம்புலன்ஸு. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கூட்டத்துக்குள்ளேயே ஒரு 3-4 வாட்டி அந்த ஆம்புலன்ஸ் சுற்றி இருக்குது. ஏன்னா எப்போயுமே எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு வாட்டி தான் ஆம்புலன்ஸ் வரும், அதுக்காக வெளியே விடுவாங்க. நான் இது பார்க்கும்போது ரொம்பவும் கஷ்டப்பட்டது என்னென்னா, ஒரு ஃபேமிலியில் ஒரு அண்ணன் பேசினார். இந்த மாதிரி என்னுடைய 2 குழந்தை, என்னுடைய ஒய்ஃபு, மொத்தம் 3 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே என்னால் நேற்று நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்பவும் கண் கலங்கி ஒரு மாதிரி அப்செட் போயிட்டேன். ஆனால் இதுக்கு என்ன முழுக்க காரணம் பார்த்திங்கன்னா டிஎம்கேவோட சதி சிட்டம் தான் எனக்கு தோடுது. ஏன்னா அவர் தலைவர் வரதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கரண்ட்டை கட் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டு எந்த ஒரு மாநாட்டிலையுமே எந்த ஒரு இதுலையுமே கட் பண்ணக்கூடாது. மற்ற ஆட்சியிலலாம் கட் பண்ணுவாங்களே என்னன்னு தெரியல. ஆனால் டிவிக்கே புதுசாக ஒரு கட்சினால் அது பார்த்திங்கன்னா உடனே கரண்ட்டை கட் பண்ணியிருக்காங்க. ஆம்புலன்ஸை சும்மா ரவுண்ட்ஸு விட்டுருக்காங்க. 3வது ப்ரோ, எந்த ஒரு இதுவுமே மற்ற கட்சியில் ஒரு போலீஸ்காரங்க சின்ன தடியடி நடத்தினா கூட உடனே அந்த கட்சி அவ்வளோ கண்டனம் தெரிவிக்கும். ஆனால் நேற்று டிவிகே மாநாட்டில் போலீஸ்காரங்களும் நடு சென்டரில் தடியடி நடத்திருக்காங்க. அந்த தடியடி நடத்தினால தான் சென்டரில் தடியடி நடத்தும் போது என்ன பண்ணுவாங்க, மக்கள் எல்லாமே பயந்து போய் ஓட தான் செய்வாங்க. அப்போ ஓடும்போது என்ன ஆகும்னா கூட்ட நெரிசலில் மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் இதை ரொம்ப அண்ணன் இப்போ தான் ஆட்சிக்கு வராரு. வரத்துக்கு முன்னாடியே நான் கூட அரசியல்னால் எனக்கே தெரியாது ப்ரோ. அரசியல்லாம் நான் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டிருக்கேன். சரி, யாராவது ஒருத்தர் நல்லது பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் பயனடைஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அண்ணன் பார்த்திங்கன்னா மக்களுக்காக நிறையவே நல்லது பண்ண வந்தார். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னார். நடுத்தர மக்கள்லேருந்து எல்லாருமே ஒரு நல்ல இது பண்ணணும்னு சொல்லி நினச்சாரு. ஆனால் அரசியலில் இவ்வளோலாம் இருக்கணும்னு நான்லாம் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. இது ரொம்பவும் புதுசாக இருக்குது எனக்கு. எப்படி சொல்கிறது, இதை நினச்சி வருத்தப்படுறதா இல்லை இந்த மக்கள் இப்படியே இந்த மக்கள் பார்த்திங்கன்னா பாருங்களேன்,
நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்தது மறுபடியும் பண்ணுறாங்க. இதே பாருங்களேன், கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு 40-50 பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ யாருமே போய் நேரில் போய் ஆறுதல் சொல்லவே இல்லை. ஆனால் இந்த இன்சிடென்ட் நடந்து அந்த டிவிகே மாநாடு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பஸ்ஸு வந்து போகணுன்னா கூட 4 மணி நேரம் 5 மணி நேரம் டிராஃபிக் ஆகுது. ஆனால் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டலில் இருக்கார். மொத்த மீடியாவும் ஆனால் நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டது இந்த மீடியா நினச்சி தான் ப்ரோ கஷ்டப்பட்டேன். மீடியா இப்படிலாம் இருப்பாங்களான்னு ஒருத்தருக்கு மட்டும் ஃபேவராக பண்ணுற இந்த மீடியா சத்தியமாக சொல்கிறேன், அவங்களுக்கு இந்த மீடியா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க வந்து நல்ல விஷயத்தை எடுத்து ஷேர் பண்ணால் போதும். ஆனால் நேற்று நான் பார்க்கும்போது சொல்கிறாங்க, இங்கே வந்து முதலமைச்சர் அப்படின்றது செந்தில் பாலாஜி வந்துட்டார், விஜய் வந்து 40-30 பேர் கொண்டுட்டாங்க, 30 பேர் இறந்து போயிட்டாங்க, எந்த பதிலும் சொல்லாமல் ஃப்ளைட்டில் தனி விமானத்தில் போகிறாரு, சொகுசு விமானத்தில் போகிறாருன்னு சொல்லி இப்படி ஒரு சைடு பேசுகிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் இன்னொரு சேனலு முதலமைச்சர் முக்கிய ஆலோசனையில் இருக்கிறார், கரூர் கிளம்பிட்டார் அப்படி சொல்லி அது ஒரு பேட்டியில் போடுறாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க கள்ளச்சாராயம் நடந்தது, அங்கே நேரில் போகல. மற்றபடி எத்தனோ விஷயத்துக்கு எவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு, அதுக்கெலாம் நேரில் போகல. டிவிகே மாநாட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குன்னு அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு ப்ரோ. தெரியாமலாம் இந்த மாதிரி கிடையவே முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. நான் சாதாரண ஒரு எல்லாமே வாக்காளர் தானே சொல்கிறாங்க, நான் ஒரு வாக்காளராக சொல்கிறேன். முழுக்க இதில் சதி நடந்திருக்கு ப்ரோ. இதுக்கு கோர்ட்டு தலையிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கண்டிப்பாக அவங்களுக்கான தண்டனை பெற்றுத்தருமாறு நான் கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தால் கூட இப்போ எப்படி தெரியுமா, அப்பா டிவிகே மாநாட்டில் இதோடு கிடச்சிக்கிச்சுரா, இதை வச்சு நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க மீடியாக்களே. உங்களை மக்களும் ரொம்பவும் நம்புகிறாங்க. ஒரே ஒரு ஆட்சிக்கு மட்டும் ஒரே ஒரு குடும்பத்துக்கு மட்டும் உங்களுடைய ஃபேவர் பண்ணவே பண்ணாதீங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு தான். அதே மாதிரி காவல்துறையினரும் அதே மாதிரி தான், எல்லா மக்களுக்கான சேர்ந்து தான் நீங்கள் ப்ரோ. அங்கே நடந்ததுக்கான அங்கே கரூர் மக்கள் சொன்னாங்க, இதோட இன்னும் பெரிய இடம்லாம் எவ்வளவோ இடம் இருக்குது, அந்த இடத்த கொடுத்துருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காதுன்னு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னாவே மொத்தமாகவே ஒரு 25 மீட்ரு சாலை தான் சொல்லி சொல்கிறாங்க. அதில் அதாவது 2 சைடுமே இப்படி அடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். 2 சைடுமே இப்படி அழுத்தும் போது சென்ட்ரலில் இருக்கவங்க தான் பாதிப்பு. அண்ணன் பேசிகிட்டே இருக்கும்போது கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. கரண்ட் கட் பண்ணதுனால ஐயோ அண்ணன் முகத்தை பார்க்க முடியாதா அப்படின்னு ஏங்குறவங்க நிறைய பேர். இவ்வளோ கூட்டம் கூடுது ஓட்டு போட மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. ஓட்டு போடுறது எங்களோட உரிமை. நாங்கள் அண்ணனை கண்டிப்பாக கொண்டு வந்து நிப்பாட்டுவோம், உட்கார வைப்போம், அது எங்களோட தனிப்பட்ட உரிமை. இருந்தாலும் அந்த இடத்துல அண்ணன் முகத்தை பார்த்தா எவ்வளோ பேர் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. தயவுசெய்து சொல்கிறேன், டிவிகே மெம்பர் யாருமே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷனில் இன்னொரு தலைவர் வராரு மீட்டிங்கில் தயவுசெய்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராதிங்க, கர்ப்பிணி பெண்களை கூட்டிகிட்டு வராதிங்க. இது நான் எப்படி சொல்கிறது, நான் ஒரு டிவிகே சார்பாக இல்லாமல் ஒரு தமிழ்நாடு ஒரு பையனாக சொல்கிறேன். உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், தயவுசெய்து கர்ப்பிணி பெண்களோ மாற்றுத்திறனாளிகளோ இல்லை குழந்தைகளோ யாரும் தயவுசெய்து கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னு என்னோடய ரிக்வெஸ்ட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன். இல்லை, உயிர்ன்றது ரொம்ப விலை மதிக்க முடியாது. அது யாருக்கு வந்தாலும் அது கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் தாய்மார்கள்லேருந்து எல்லாரும் அழுத்தத்தை பார்த்தும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி இதுவும் நடக்கக்கூடாது. நடந்துருச்சு, இனி நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்தால் எல்லாரும் சேஃபு, எல்லோரும் நல்லா இருக்கலாம். அதுதான் என்னோடய கருத்துங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு சரியான ஒரு வழிமுறைகள் இருக்கணும். அதாவது அவங்க கூட எல்லாருமே கூட நடத்துகிறாங்க. அதே கரூரில் டிஎம்கே மீட்டிங்கும் நடந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஸோ அங்கேயுமே லட்சக்கணக்கில் மக்கள் கூடினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய நடக்குது. ஏன் நம்ம டிவிக்கே பார்த்தா கூட ஃபஸ்ட்டு மாநாட்டிலையும் சரி செகண்ட் மாநாட்டிலையும் சரி லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. அங்கே இந்த மாதிரி ஒரு உயிரிழப்போ இந்த மாதிரி மயக்கம் அடைகிறது அதெல்லாம் நார்மலான விஷயம் ப்ரோ. பட் ஆனால் இதை நம்ம குறைய தூக்கி அப்படியே ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க, நானும் நேற்று நைட்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன் சோஷியல் மீடியா ஃபுல்லாக. ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அந்த இடத்துலையே நிற்கலை, ஓடிட்டாரு, பயந்துட்டாரு. ஸோ இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளுங்கட்சி தான் இதுக்கு காரணம், அவங்க சரியான ஒரு அவங்க கேட்ட இடத்த கொடுக்கல. ஸோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வருது. ஃபஸ்ட்டு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் முன்னாடியே அறிக்கை விட்டிருந்தார், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் யாருமே நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் டிவியில் நேரலையிலையோ இல்லை ஆன்லைன் மூலமாகவோ பார்த்துக்கலாம், நீங்கள் இந்த கூட்ட நெரிசலில் வர வேணாம்னு முன்னாடியே அறிக்கை விட்டுட்டார். ஸோ ரசிகர்கள் தொண்டர்களாக மாறும்போது ஒரு சில அவங்களுக்குன்னே ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரசிகனாக நம்ம தலைவர் நம்ம தளபதி அப்படின்னு பார்க்குறது வேற, தொண்டர்களாக மாறும்போது கட்டுப்பாடுகள் இருந்தால் தான். ஏன்னா
அந்த தொண்டர்களை பார்த்து தான் அந்த கட்சியை வந்து மதிப்பிடுவாங்க வெளியில் மற்றவங்க. ஸோ வந்து அவங்க அதை நேற்று போனவங்க, அந்த கூட்டத்துக்கு போனவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருக்கலாம். ஸோ வந்து வயசானவங்க போகாமல் இருந்திருக்கலாம். ஸ்பீச் எங்கேனாலும் கேட்கலாம் ப்ரோ. இப்போ போனதுனால நம்ம வந்து இவர் மேலே தப்பு அவர் மேலே தப்புன்னு சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 39 உயிர் போயிருக்குன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட. ஸோ அதில் நிறைய குழந்தைகள் இருக்காங்க. இது வந்து இப்போ ஒரு நேஷ்னல் இஷ்யூவாக மாறிடுச்சு. ஸோ நாளைக்கு ஒரு கூட்டம், இப்போ இதே கட்சி நாளை அடுத்த வாரம் ஒரு சனிக்கிழமை ஒரு கூட்டம் போடும்போதும் சரி, இல்லை நாளைக்கு வேறு கட்சி ஒரு கூட்டம் போடும்போது சரி, மக்களுக்கு பயமாக தான் இருக்கும். அந்த கூட்டத்துக்கு போனால் நம்ம என்ன ஆகும், யார் மேலேயும் பழி சொல்ல முடியாது ப்ரோ. அவர் வந்து பதில் சொல்லாமல் போயிட்டாரு. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, அவர் அந்த இடத்துல நின்று பதில் சொல்லியிருந்தாரு அப்படின்னா இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆம்புலன்ஸ்லாம் போகிறதுக்கு வழி இல்லாமல் இன்னும் கூட்ட நெரிசல்கள் ஆயிருக்கும். அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து மயக்கம் அடைஞ்சிருக்காங்கன்னு ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு போயிருக்காங்க. மறுபடியும் அதே இடத்துல நின்று இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ரஷ் ஆயிருக்கும் அந்த இடம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நான் வந்து டிவிகே ஃபேன் தான் ப்ரோ. நான் வந்து தளபதி ரசிகன் தான், சின்ன வயசுலேருந்தே தளபதி ரசிகன். இப்போ நான் வந்து நானும் டிவிகேல உறுப்பினர் கார்டு வச்சிருக்கேன். ஆனால் ஒரு சில தொண்டர்கள் இருக்காங்க, அந்த மாதிரி வந்து நம்ம இருக்க வேணாம், நம்ம கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். ஒரு சில விஷயங்கள் இப்போது தளபதியை பற்றி பேசினாலே போய் கமெண்ட் செக்ஷனில் போய் அடிக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன குறைகள் இருக்குது, நம்மக்கிட்ட என்ன நிறைகள் இருக்குது, அதை நம்ம வெளியே கொண்டு வரணும். அதே மாதிரி நேற்று ஆல்ரெடி அவர் அறிக்கையில் கேட்டிருந்த மாதிரி அவர் கேட்டிருந்த இடத்த கொடுத்துருக்கலாமோ, மக்கள் அதிகமாக நிற்க வேண்டிய இடத்த கொடுத்துருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கலாமோ. நிறைய சேனல்ஸில் சொல்கிற மாதிரி கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்குது. ஏன்னா திடீர்னு அப்படியே முதல்வன் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. திடீர்னு ஒரு கலவரம் உண்டாகுது, திடீர்னு இத்தனை பேர் இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னவோ தளபதி வந்து இதெல்லாம் கொஞ்சம் எதிர்கொள்ளணும். ஏன்னா அவர் வந்து புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு. இதுதான் அரசியலை கொஞ்சம் கற்றுக்கணும். அவர் கற்றுக்கிட்டே இருக்காரு. இதை கொஞ்சம் மேம்படுத்திக்கணும். இறந்த எல்லா நம்ம டிவிகே கட்சியில் இருக்கிறவங்களாலும் சரி, இல்லை இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே என்னோட ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். தளபதியுமே அவரோட இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி ஒரு மீட்டிங் நடக்கும்போது நமக்கே தெரியணும், நம்ம குழந்தைகளை நம்ம கூட்டிகிட்டு போகக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் போகக்கூடாது, வயதானவர்கள் போகக்கூடாது. ஏன்னா அங்கே போனால் தண்ணி கிடைக்காது, காலையிலேருந்து வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இளைஞர்கள் வந்து நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன், டிவிகேல இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். ஒரு மீட்டிங் நடக்கும்போது மரத்து மேலேயோ கரண்ட் கம்பத்து மேலேயோ தகரத்து மேலேயோ நிற்கிறதுனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படலைனாலும் அது வேற ஒருத்தங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். ஸோ கூட்ட நெரிசலில் இப்போ மொத்த பழியுமே வந்து ஓவராலாக வந்து டிவிகே தொண்டர்கள் மேலே வந்து விழுது. ஸோ அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் டீசெண்டாக எல்லா இடத்துலையுமே நடந்துக்கிட்டோம்னா அதை அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு பழியாக பார்க்காம இது ஒரு செய்தியாக பாருங்கள். இதை தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு ஒரு மீட்டிங் நடக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ப்ரோ. அவ்வளோ ப்ரோ. இல்லை எல்லாருமே மாலை நடத்துகிறாங்க, இடம் கொடுக்குறாங்க. நம்ம வரக்கூடாதுன்னு இடம் கொடுக்குறாங்கன்னு இல்லையோ, இதுக்கு முன்னாடி நடந்தது அதுலேயும் இடம் கொடுக்கல. அதான் இடம் தான் ப்ரோ பிரச்சனை. ஆனால் நிறைய பண்ணுறோம், மற்ற கட்சிகளோட நம்ம கரெக்டாக தானே பண்ணுறோம். சேஃப்டி வைஸ் பார்த்து சைக்கிள்லாம் போட்டு சேஃப்டி தான் கொண்டு வரோம். கரெக்டான இடம் கொடுத்து தான் நம்ம இப்போ கரெக்டாக பண்ணலாம் ப்ரோ. இடம் ஸ்பேஸ் பிரச்சனை தான் சொல்கிறாங்க, நம்ம போய் நேராக பார்க்கல. ஸ்பேஸு பிரச்சனை தான். அதுக்கேற்ற மாதிரி இடத்த நம்ம இதுக்கு முன்னே நடந்ததெல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் பெருசாக வச்சுருந்தாங்க, அதனால் எந்த பாதிப்பு இல்லாமல் இருந்தது. ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு சேஃப் இருக்கும், அதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அதுதான் அது கவர்மெண்ட்டுடைய மிகப்பெரிய கவனக்குறைவு. அவங்க வந்து இடம் ஒதுக்குனது அவங்க கேட்ட இடம் ஒதுக்கலை. அதே மாதிரி விஜயும் வந்து அவங்க அந்த இடத்துக்கு வந்து ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு கொடுத்து இவரும் கொஞ்சம் அனுசரித்து போயிருக்கணும். இவருமே சரியாதுங்கள, கவர்மெண்ட்டு அவங்க கேட்ட இடத்த ஒதுக்கலை, அவங்களும் சரியான ஒரு பாதுகாப்பு கொடுக்கல. இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட சரியாக தான் நினைக்கிறேன். அது பெரிய வருந்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் என்ன பிரச்சனை இருந்துச்சுன்றது இனிமேல் மீடியாவை பார்த்தாட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் பார்த்துக்கிறது பொதுவான விஷயங்களும் இருக்கு. அதுக்குள்ள எப்படி செந்தில் பாலாஜி அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி போறாங்க. உங்களுடைய பார்வை ஏங்க அவங்களாம் அரசாங்கோட சம்மந்தப்பட்ட அமைச்சருங்க. நாளைக்கு அவங்க போகலாம் கூட அவரை குறை சொல்லுவாங்க. செந்தில் பாலாஜின்றது கரூர், அவர் வந்து அந்த ஊர் ஆள், அவர் போய் தான் ஆகணும். செந்தில் பாலாஜின்றது எல்லா அமைச்சரும் போகிறது வந்து தப்பு கிடையாது. போனால் ஒரு குறை சொல்லுவாங்க, போனால் ஒரு குறை சொல்லுவாங்க. அந்த வந்து அரசியல் தெரியல உங்களுக்கு தான். அரசியல் எப்படினாலும் பேசுவாங்க. ஆனால் வந்து அரசாங்க கடமை அவங்க செய்கிறாங்க, அவ்வளோதான். இது வந்து நிறைய பேர் வந்து இந்த கூட்டத்தினோட ஆம்புலன்ஸ் வந்ததுனால தான் இது நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, தடியடி நடத்திருக்கா சொல்கிறாங்க. பட் உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள் நான் எதுலேயுமே பார்க்கல. அதனால் பார்க்காம எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது. எதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் கருத்து சொல்லலாம். அதெல்லாம் வேணும்னு செய்கிறதுங்க. ஆம்புலன்ஸுக்கு வேறு ரோடே இருக்காதா? மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் முக்கிய தேவை தான். அது வந்து அந்த இடத்துல கூட்டமாக இருக்கிற இடத்துல தான் ஆம்புலன்ஸ் போகணுன்னு தான் இருக்கா? இதெல்லாம் கவர்மெண்ட்டோடைய இதுதாங்க. இதெல்லாம் ஒரு சில்லறத்தனம். ஏடிஎம்கே வருது ஆம்புலன்ஸு,
அவருக்கே வருது ஆம்புலன்ஸ், எம்டி ஆம்புலன்ஸ் வருது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா எம்டி ஆம்புலன்ஸ் அடிச்சு ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டாங்கல்ல. இது என்ன இந்த ஆம்புலன்ஸ் பிரச்சனை, புது பிரச்சனை? ஆமாம் ப்ரோ, 4 கூட்டம் நிற்கிது, ஆம்புலன்ஸ் வந்து வழி விட்டு தானே ஆகணும், பேச்சு தடைபடும்ல, அந்த மாதிரி தான். இது திட்டமிட்டு நடக்குது. திட்டமிட்டு தான் ப்ரோ. ஏன்னா அவங்க கையில் ஆட்சி இருக்குது, அவ்வளோதான். எங்கள் கைக்கு வந்தோடனே இப்போ நாங்கள் பார்ப்போம்ல. நேற்று நடந்த கூட்டத்திலுமே நிறைய 2-3 ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது. 2-3 ஏகப்பட்டது வந்துச்சு ப்ரோ. மொத்த ஆம்புலன்ஸுமே அங்கே தானே இருந்தது. இல்லை கரூரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே டிஎம்கேனுடைய இது ரொம்ப டார்ச்சர் அதிகம். அவங்க செந்தில் பாலாஜினுடைய இது இன்னும் தாக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அவர் பண்ணுறதுனால அங்கே இப்போ எடப்பாடி கூட வந்தப்போ அவங்க சரியான ஒரு இடம் ஒதுக்கீடோ எழுதுறதுக்கோ சுவர் எழுதுறதுக்கோ ரொம்ப விளம்பரம் பண்ணுறதுக்கு இல்லை. மார்ச் 1ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு இப்பயே செவுத்தில் எழுதுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? கோர்ட் சொல்லியிருக்கிறான் 3 நாளைக்கு முன்னே தான் கட் அவுட்டில் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறான். 30 நாளைக்கு முன்னே 1 மாதத்துக்கு முன்னே வைக்கிறாங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? ஆமாம், இப்போ எப்படி சொல்கிறது, அந்த இடத்துல இருக்கும்போது திடீர்னு எதுக்கு ஆம்புலன்ஸ் வரணும், இந்த சைடுக்கா எதுக்கு ஆம்புலன்ஸ் வரணும்? ரெண்டாவது இவங்க கேட்ட இடம் ஒன்று, கொடுத்த இடம் ஒன்று. இவங்க கேட்ட இடம் எதுக்கா தப்பாக எப்படி சொல்கிறது, பெரிய இடமா கொடுத்துருக்கலாம் இல்லையா? அது எதுக்கு இவங்க சின்ன இடமா கொடுத்துருக்காங்க? அதுவும் ரோடு வந்து பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க, வேணும்னே எல்லாமே பிளான் பண்ணி நடந்த இதுன்னா. மற்றபடி இது எல்லாமே டிஎம்கே பிளான் தான். விஜய் அண்ணா மேலே தப்பு சொல்ல முடியாது, வந்தவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. ரெண்டாவது சின்ன குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்திருக்க கூடாது. 5 வயசு பசங்க, 10 வயசு பசங்க இவங்கெல்லாம் இறந்து போகிற காரணம் கூட்டம் அதிகமாக இருக்கும்னு முன்கூட்டியே பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கப்போ கூட்டிகிட்டு வந்திருக்க கூடாதுண்ணா. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. எல்லாமே வர்றாரு. ஆமாம், எங்கள் விஜய் அண்ணா வர்றது அவங்க யாருக்குமே பிடிக்கல. இப்போ அவர் வந்தாருன்னா அவர் இது பண்ணிடுவாருன்ற ரீசனால டிஎம்கே மட்டும்தான் காரணம். மற்ற யாருமே இது இல்லை. நாங்கள் வேற எந்த இதுவுமே தப்பா சொல்ல, டிஎம்கே மட்டும்தான் காரணம். அதே நேரத்தில் இடமும் வந்து நெரிசலான இடம் கொடுத்ததா. ஆமாம் நான் உண்மையா இடமே எப்படி சொல்றது, ரொம்ப சின்னதான இடம். ஏன்னா திருச்சியில் நடந்துச்சு இதே மாதிரி. திருச்சியில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நடக்கல, எந்த ஒரு இதுவும் நடக்கல. இப்போ வந்து கரூரில் நடக்கும்போது மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கணும்? வேணுமே ரோடு வந்து பள்ளம் தோண்டி இருக்காங்க, ரோடு இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கப்போ சின்னதான இடம் கொடுக்கப்போ அப்போ டிஎம்கே தான் மொத்தமாகவே காரணம் எல்லாத்துக்குமே. ஏன்னா இவங்க கேட்டது என்னவோ பெரிய இடம், ஆனால் இவங்க கொடுத்தது என்னவோ சின்ன இடம். மொத்தமாகவே டிஎம்கே மேலே தான் தப்பு. இறந்து போனவங்க உயிருக்கு கண்டிப்பாக விஜய் அண்ணா ஏதாவது பண்ணுவார். விஜய் அண்ணா எதுவுமே பண்ணாமல் இருக்க மாட்டார். விஜய் அண்ணா பொறுத்த வரையில் நான் சொல்கிறேன், அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. கண்டிப்பாக விஜய் அண்ணா எல்லா குடும்பத்துக்கும் எல்லாமே பண்ணுவார்ண்ணா. வந்து விஜய் அவர்கள் இது சம்மந்தமாக எதுவுமே கருத்தே சொல்லலை. அவர் பாட்டு ஃப்ளைட்டில் போயிட்டாருன்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து அமைச்சர் எப்படி சொல்லி வச்ச மாதிரியே கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டல் வந்தாருன்ற மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய அது தெரியல சார், நம்ம நேராக பார்க்கல. நம்ம அதை பற்றி தெரியல, நோ ஐடியாஸ் இல்லை ப்ரோ, அதை பற்றி என்ன டீட்டெயிலாக தெரில. நான் மேக்ஸிமம் வந்து இடம் கட்டினா நம்ம எந்த பிரச்சனையும் இருக்குது இருக்காதுல்ல. ரோட்டில் இருந்து இருக்கும்போது அது நடக்குதா சரி. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காரு, தொடர்ந்து கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தடுத்து நிறுத்துற ஒரு வழியாக இது ஏதாவது நடந்துச்சோ அப்படின்ற மாதிரி ஒன்றும் இல்லை ப்ரோ. 2026 அவர் கையில் தானே இருக்குது. அதை தடுக்க பல பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் ப்ரோ. அதெல்லாம் இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறார். அடி கொடுக்குது. ஆனால் இது சம்மந்தமாக இந்த உயிரிழந்தவங்களுக்கு நீங்கள் என்ன இல்லை, எவ்வளோ நஷ்ட ஈடுன்றது எல்லாம் இல்லை. அது வந்து எவ்வளோ நஷ்டம் இருந்தாலும் உயிரை கிடைக்காது. இனிமேல் இல்லாமல் பார்த்துக்கிறது நம்மளோட கடமையாக இருக்கணும். பொதுமக்களும் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ணணும். குழந்தைங்களை அவாய்ட் பண்ணணும். பெரியவங்க மட்டும் போகிறதுல தப்பு இல்லை. அவங்களும் போனாலுமே தேவையான அளவுக்கு அவங்க என்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம கையோட கொண்டு போகிறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ. ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் விஜய் சார் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவார் இன்னும் தெரில. இதை பற்றி அவர் எதுவும் சொல்லலை. நான் நியூஸ் எதுவுமே இல்லை. சொல்லுவார் இன்னைக்கு ஏதாவது எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் இது வந்து ஒரு அகெயின்ஸ்டாக நடந்த ஒரு விஷயம். கண்டிப்பாக ப்ரோ, அகெயின்ஸ்டாக தான். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.